நான் மூட்டை தூக்குறேன், காசுக்கு கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிறேன், செத்து போயிட்டேன். சினிமா வாய்ப்பு இல்லாததுனால ஏதோ நான் சினிமா வாய்ப்பை தேடி நான் வந்து ப்ரொடியூசராக போய் வீடு வீடாக போய் நின்ன மாதிரி நான் என்றைக்குமே நான் சீரியல் வாய்ப்பே தேடலை. அப்புறம் தான் சினிமா வாய்ப்பை தேடுறது. ஏன்னா இவங்க சொல்கிறதுனால ஒன்றும் பெருசாக வியூஸ் வந்துட போதில்லை. நான் ஆல்ரெடி வேற ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வியூஸ், உங்களோட யூடியூப் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா எங்கிட்ட வா, நான் நிறைய கண்டென்ட் நடந்த நான் உண்மையான ரியல் கண்டென்ட்டே கொடுக்குறேன். நான் மூட்டை தூக்குறேன்னு சொல்லி நீ உனக்கு கிடைச்சது போகிற வெறும் 700 800 வியூஸ், அதுக்கு எதுக்குடா நான் மூட்டை தூக்கணும்? அட்லீஸ்ட் வியூஸாவது வந்திருந்தா பரவாயில்ல. சடனா ஏன் காணாம போயிட்டீங்க? சடனா காணாம போல, மெட்டி ஒலி பண்ணதுக்கு அப்புறமா மைண்ட் ஸ்டார்டட் கெட்டிங் thirsty for that. அது இன்னொரு மெட்டி ஒலி வேணும், அட்லீஸ்ட் மெட்டி ஒலி ஸ்டாண்டர்ட்ஸில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தேன். அதுக்காக எல்லா சீரியலும் மெட்டி ஒலி ஆகணும்னு சொல்ல முடியாது இல்லையா, எல்லா சினிமாவும் வந்து பாகுபலி ஆக முடியாது. அது மாதிரி இட்ஸ் லைக் தட். அதனால ரெடியூஸ் பண்ணேன். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து எனக்குமே வந்து சில வேலைகள் வேற பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் இருந்ததுனால அது அப்படியே குறைஞ்சு வந்து கடைசியில் பொன்னுஞ்சலோட முடிஞ்சிச்சு. மீடியாவில் ஏதாவது பாலிடிக்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? மீடியாவில் பாலிடிக்ஸ் மட்டும் தானே ஃபேஸ் பண்ணுறேன், வேற ஏதாவது இருக்கான்னு இல்லை. சிலதெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய பாலிடிக்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருக்கோம், அதில் வந்து நிறைய பாலிடிக்ஸ். ஏன் அவருக்கு ஜாஸ்தி ரோல் கொடுக்குறீங்க, ஏன் நாங்கள்லாம் இப்போ சீரியல்னால் வந்து ஹீரோயின் பேஸ்டாக தானே இருக்கணும் அப்படின்னு கேட்ட ஹீரோயின்ஸ் இருக்காங்க. நான் ஹீரோ பேஸ்டாகவே சில சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் அது ரொம்ப அந்த கிடையாது. இப்போ இருக்கான்னு தெரியல, நான் சீரியல்ஸ் பார்க்கறதில்ல. இன்ஃபேக்ட் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன வச்சு நிறைய அந்த மாதிரி சீரியல்ஸ் எடுத்திருக்காங்க, ஹீரோ சென்ட்ரிக்கான சீரியல்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரே டைமில் ஒரு 6 சீரியல், இம்பார்ட்டண்ட்டான சீரியல் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றப்போ ஹவ் ஹெக்டிங் இட் வாஸ்? எப்படி இருந்தது அது? கஷ்டம் இல்லை? வுட் பி அன் அண்டர்ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எனக்கு தெரியும், நான் 12 மணிக்கு ஒரு சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும் சன் டிவியில். ஆல்மோஸ்ட் 6 சீரியல் வாஸ் ஆல்மோஸ்ட் ஆன் டெலிகாஸ்ட். அந்த 6மே சன் டிவி தான். ஸோ 12 மணிக்கு ஒரு சீரியல் வரும், 7:30 மணிக்கு மெட்டி ஒலி வரும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் those days at மெட்டி ஒலி was at 7:30 before it got shifted to 9 o'clock. அண்ட் தென் 9 o'clock அலைகள்னு ஒன்று வரும். அப்புறம் அலைகள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, டெலிகாஸ்ட் was still happening. ஸோ we had to shoot for another new serial. ஸோ அலைகள் ஸ்பாட்டில் வருது, அதுலேயும் நான் ப்ளே பண்ணுவேன். விகடன் டெலிவிஸ்டாஸோட ப்ரொடக்ஷன் தான். அப்புறம் 10 o'clock ரெடானோட ப்ரொடக்ஷன், அதில் லீட் ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 10:30 ஹன்சா விஷனோட ஏதோ ஒரு சீரியல், அதுலேயும் நல்ல கேரக்டர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 6 மெகா சீரியலில் நான் வந்து மெயின் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ஷூட்டிங்கிறது வந்து விடிய போகும் எனக்கு. டப்பிங்கும் நீங்கள் தான் அதுக்கு எல்லாமே பண்ணி? ஆமாம், ஏன்னா நான் அந்த டைமில் தான் பீக்காக மற்ற ஆர்டிஸ்ட்க்கு டப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது இருக்கிற வேலையெல்லாம் பத்தாதுல்ல. அதனால் அப்போ தான் வந்து 12Bல ஷாம்க்கு, அப்புறம் அன்புங்கிற படத்தில் பாலாக்கு, மனோஜுக்கு ஒரு படம், பாரதி ராஜா சார் சன் மனோஜ், அவருக்கு இந்த மாதிரி நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்க்கு அப்போ நான் டப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். அதனால நம்ம வாய்ஸை நம்ம தான் பேசி ஆகணும், நமக்கு இன்னொருத்தர் பண்ண நல்லா இருக்காதுல்ல. அதனால் விடிய நடக்கும் ஷூட்டிங். 4 மணிக்கு வந்து வீட்டில் தூங்கிட்டு 7 மணிக்கு எந்திரிச்சு போய் டப்பிங் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷம் அப்படி தான் கஷ்டப்பட்டேன். நீங்கள் பண்ண இந்த சீரியலில் நெகட்டிவ் ரோலும் இருந்திருக்கும், பாசிட்டிவ் ரோலும் இருந்திருக்கும். ஆடியன்ஸ் அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நீங்கள் வெளியில் போகும்போது? பப்ளிக் சித்தி சீரியலில் வந்து நான் ரொம்ப மோசமான ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது திட்டுனாங்க, எல்லாம் வந்து திட்டுவாங்க. எங்கேயும் போக முடியாது, எங்கேயாவது ஒரு கடைக்கு சூப்பர் மார்க்கெட் எங்கேயா போனோம்னா, எஸ்பெஷலி இந்த ஏஜ் ஓல்ட் லேடிஸ் இருக்காங்களே, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்குலாம் கோபம் வரும், கண்ணா பின்னான்னு வந்து திட்டுவாங்க. ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பாங்க. ஆமாம்,